ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் பார்க்க போகிறது 6th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 1ல் இருக்கிற யூனிட் 2ல் இருக்கிற ப்ரோஸ் போயம் சப்ளிமெண்டரி கிராமர். இதில் ஒரு 30 கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். அதுக்கப்புறம் அந்த யூனிட்டில் இருக்க இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் அதையும் பார்த்துடலாம். இப்போ ஃபஸ்ட்டு பார்க்கும்போது இது வந்து புக் பேக் கொஸ்டின்ஸும் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். நீங்கள் இது வரைக்கும் புக்கை பார்க்கல அந்த மாதிரி இருந்தாலும் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஒருவேளை படிச்சிருந்தா இந்த கொஸ்டின்லாம் தெரியுதான்னு பார்க்குறேன். இதை படிக்கலைன்னா இதை நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் எப்படி இங்கிலீஷை படிக்கிறதுன்னு. டிஎன்டெட் பேப்பர் 1 பேப்பர் 2 ரெண்டுத்துக்குமே இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு கொஸ்டின், அக்கார்டிங் டு தி ஆத்தர் ஒய் வாஸ் தி டென்ட்ரில் மூவிங் டுவர்ட்ஸ் கிராண்ட்ஃபாதர்? ஃபஸ்ட் லெசன் when the trees walked, when the tree walked இதுதான் ஃபஸ்ட் லெசன் டைட்டில். இது எழுதுனது ரஸ்கின் பாண்ட். இவர் ஒரு ஃபேமஸ் இந்தியன் ஆத்தர். இப்போ பார்க்கும்போது அக்கார்டிங் டு தி ஆத்தர் ஒய் வாஸ் தி டெண்டர் மூவிங் டுவர்ட்ஸ் கிராண்ட்ஃபாதர்? கிராண்ட்ஃபாதர்கிட்ட எப்படி டெண்டர் இதுக்காக மூவ் ஆகுதுன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன்ஸ் பார்க்கலாம். டு கெட் மோர் சன்லைட்டு, it did not like warmth, it wanted to be near grandfather to escape the winter. ஆன்சர் பார்க்கும்போது it wanted to be near grandfather. கிராண்ட்ஃபாதர்கிட்ட சாதாரணமாக அந்த டென்டில் மூவ் ஆகுறது. இந்த ஆத்தர் இந்த லெசனில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா it wanted to be near grandfather. இந்த லெசனில் கிராண்ட்ஃபாதர், கிராண்ட்மதர், அப்புறம் ஆத்தர் இவங்க 3 பேர் தான் இதில் இருப்பாங்க. இந்த ட்ரீஸ் வாக், ட்ரீஸ் பற்றி அந்த ஃபாரஸ்ட் அது மாதிரி சம்மந்தப்பட்டது தான் இந்த லெசன். இந்த யூனிட் 2 ஃபுல்லாகவே ட்ரீஸ் தான். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துலாம். கிராண்ட்ஃபாதர் வாண்டட் தி பீப்புள் ட்ரீ கட் டவுன் பிகாஸ் இட் வாஸ். கிராண்ட் மதர் அந்த பீப்புள் ட்ரீயை, அரச மரத்தை வெட்டணும்னு நினச்சாங்க. எதுக்காக அதை வெட்டணும்னு அவங்க நினச்சாங்கன்னா நாட் கிவிங் எனஃப் ஷேட், attracting too many birds, too old to grow anymore, knocking down the bricks of the outhouse. எதுக்காக வெட்டினாங்கன்னா knocking down the bricks of the outhouse. வெளிப்பக்கமாக அந்த பிரிக்ஸ் எல்லாம் இந்த மரம் தொந்தரவு செய்யறதுனால தான் வெட்டினாங்க. பிரிக்ஸ் ஆஃப் தி outhouse. கிராண்ட்மதர் வாண்டட் டு பீப்புள் ட்ரீ கட் டவுன். பீப்புள் ட்ரீயை கட் பண்ணணும்னு ஆசைப்பட்டது யாருன்னா கிராண்ட்மதர். எப்படி வேணால் கொஸ்டின் கேட்கலாம், பார்த்துங்க. ப்ரோஸ்லேருந்து கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அந்த ப்ரோஸும் நம்ம ரொம்ப முக்கியம் தான், பார்த்துக்கலாம். அதுலேருந்து கொஸ்டின்ஸ்லாம் பார்க்கணும். கிராண்ட்ஃபாதர் ஹெல்ப்டு கிராண்ட்மா வித் கார்டனிங் பிகாஸ் ஹீ வாண்டட் டு. கிராண்ட்ஃபாதர் கிராண்ட்மாவுக்கு கார்டனிங்க்கு ஹெல்ப் பண்ணாங்க. எதுக்காக ஹெல்ப் பண்ணாங்கன்னா sell the flowers in the market, grow flowers to attract butterflies, make the house look green, compete with his neighbors. நெய்பர்ஸ்க்காகவா இல்லை ஹவுஸ் லுக் க்ரீனாக இருக்கணுங்கிறதுக்காகவா இல்லை எதுக்காகன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் பார்த்தீங்கன்னா grow flowers to attract butterflies. பட்டர்ஃப்ளைஸ்லாம் ஃப்ளவர்ஸ்லாம் நல்லா க்ரோத் ஆச்சுன்னா, நல்லா பூத்துதுன்னா அது பட்டர்ஃப்ளைஸை அட்ராக்ட் பண்ணும். இதனால் அதுதான் அந்த கிராண்ட்ஃபாதர் ரொம்ப கிராண்ட்மாவுக்கு ஹெல்ப் பண்ணாங்க. கிராண்ட்ஃபாதர் எதுக்காக கிராண்ட்மாவுக்கு ஹெல்ப் பண்ணாங்கன்னா க்ரோ ஃப்ளவர்ஸ்லாம் நல்லா வளரும், அதை அட்ராக்ட் பண்ணி பட்டர்ஃப்ளைஸ்லாம் வரும். இதுக்காக தான் அவங்க கிராண்ட்மதருக்கு ஹெல்ப் பண்ணாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். விச் ஆஃப் திஸ் ட்ரீஸ் did grandfather not plant on the Iceland? அவங்க மரம்லாம் நிறைய வளர்ப்பாங்க. இது எந்த மரத்தை அவங்க பிளான்ட் இந்த தீவில் எது அந்த இது பண்ணலன்னா ஆரஞ்சு, மேங்கோ, நீம், லைம். ஆரஞ்சு, மேங்கோ. இதோட ஆன்சர்னு பார்த்தா நீம் ட்ரீ தான் அவங்க வச்சுருக்க மாட்டாங்க. ஆரஞ்சு ட்ரீ, மேங்கோ, லைம் எல்லாமே உண்டு. அவங்க நீம் தான் அதில் அந்த லெசன்ஸில் இன்க்ளூட் பண்ணல. Grandfather believed that planting trees in the forest would. Grandfather believed that planting trees in the forest
him get free wood later, help the forest and the animals, make him famous in the town, stop the rain from falling. எதுக்காக பிளான்டிங் ட்ரீஸை அந்த ஃபாரஸ்டில் அந்த கிராண்ட் ஃபாதர் பிளான் பண்ணாங்கன்னா ஹெல்ப் த ஃபாரஸ்ட்டுக்காகவும் அந்த அனிமல்ஸ்க்காகவும் தான் அவங்க வந்து பிளான்டிங் ட்ரீஸை ஃபாரஸ்டில் மரம்லாம் அந்த ட்ரீஸ் ஃபாரஸ்ட்டில் எதுக்காக அவங்க வந்து பிளான் பண்ணாங்கன்னா நட்டாங்கன்னா வந்து ஃபாரஸ்ட்டுக்காகவும் அனிமல்ஸ்க்காகவும் தான் அந்த கிராண்ட் ஃபாதர் அந்த ஐஸ்லாண்டில் மரம்லாம் நட்டு பெரிய காடாக உருவாக்குனாங்க. இந்த ஆத்தர்ஸ் கிராண்ட் ஃபாதர் வாஸ் ஏ ரிட்டையர்ட் டேஷ் அஃபிஷியல். அந்த கிராண்ட் ஃபாதர் ஆத்தரோட கிராண்ட் ஃபாதர் கிராண்ட் ஃபாதர் வந்து எதுலேருந்து ரிட்டையர் ஆகியிருந்தாங்கன்னா ஃபாரஸ்ட்டாக, போலீஸாக, ஆர்மியாக, எஜுகேஷனான்னு பார்க்கும்போது அவர் வந்து ஃபாரஸ்ட்டில் தான் இருந்ததுனால தான் நிறையா மரம் வச்சாங்க. இந்த ஆத்தர்ஸ் கிராண்ட் ஃபாதர் எங்கே இருந்தாங்கன்னா ஃபாரஸ்ட் சர்வீஸில் தான் இருந்தாங்க. What did the Iceland look like when the author returned years later? இந்த ஆத்தர் வந்து ரிட்டர்ன் ஆகும்போது அது எப்படி அந்த ஃபாரஸ்ட் இருந்ததுன்னா, இட் வாஸ் கம்ப்ளீட்லி சப்மர்ஜ்டு இன் வாட்டர், இட் வாஸ் எ பேரன் லேண்ட் வித் நோ ட்ரீஸ், இட் வாஸ் எ ஸ்மால் green paradise, it was covered with tall buildings. அது எப்படி இருந்ததுன்னா இட் வாஸ் எ ஸ்மால் க்ரீன் பேரடைஸ் மாதிரி தான் இருந்துச்சு. ஸ்மால் க்ரீன் பேரடைஸ் இந்த பார்த்துங்க, ஸ்மால் க்ரீன் பேரடைஸ் மாதிரி தான் இருந்துச்சு அந்த ஐஸ்லாண்ட் திரும்பி வந்து பார்க்கும்போது. த ஸ்டோரி வென் த ட்ரீஸ் வாக்டு வாஸ் ரிட்டன் பை யாருன்னா ரஸ்கின் பாண்ட். இந்த ட்ரீஸ் வாக்டு வந்து ரஸ்கின் பாண்ட் பற்றி நிறைய கொஸ்டின்ஸ் பார்த்துட்டே போகலாம். The author spent his summer holidays with his grandparents in ஹாலிடேஸில் எங்கே இருந்தாங்கன்னா சென்னை, மதுரை, டேரா, ஊட்டி. இது வந்து டேரா தான். The trees walked in the title refers to magic performed by grandfather, the spread of trees through saplings and seeds. Trees actually having legs and walking, a dream the author had as a child. when the trees walked அதான் டைட்டில். அந்த டைட்டில் வந்து எப்படி வந்ததுன்னா a dream the author had a child. அவங்களுக்கு வந்து சின்ன வயசில் வந்து கனவு வந்து ட்ரீம், கனவுல வந்து மரங்கள்லாம் போகிற மாதிரி இருந்து, அதனால தான் இந்த when the trees walkedங்கிற டைட்டில் ரஸ்கின் பாண்டு இந்த ப்ரோஸ்க்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த பன்யான் நெக்ஸ்ட் வந்து போயம், அதுவும் ட்ரீஸ். அந்த டைட்டில் வந்து ட்ரீஸு, அது சாரா கோலரிட்ஜ். த பன்யான் ட்ரீ இஸ் டிஸ்கிரைப்ட் அஸ் ஹேவிங் டேஷ் ஃபார் இட்ஸ் ரூட்ஸ். பன்யான் ட்ரீ ஆன்சர் பார்க்கும்போது பன்யான் ட்ரீஸ் டிஸ்கிரைப்ட் அஸ் ஹேவிங் ரூட்ஸ் வந்து எப்படி டிஸ்கிரைப் ஆகுனா இந்த விடுதுகள், ஏரியல் ரூட்ஸ். அக்கார்டிங் டு தி போயம் த பீப்புள் ட்ரீஸ் லீவ்ஸ் வந்து பீப்புள் ட்ரீயோட லீவ்ஸ் வந்து எப்படி இருக்கும்னு கேட்டிருக்காங்க. ஆர் வெரி லார்ஜ் ஆர் ஸ்டில் கியூவர் இன் த ப்ரீஸ், ஃபால் ஆஃப் டூரிங் சம்மர், டர்ன் பிரைட் ரெட் இன் வின்டர். நீங்கள் அந்த போயம் படிக்கும்போது அந்த போயத்தோட லைன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அந்த பீப்புள் ட்ரீஸோட லீவ்ஸ் வந்து என்ன பண்ணுச்சுன்னு போட்டிருப்பாங்க, கியூவர் இன் ப்ரீஸ், காற்றுல அசைகிறது தான். The neem tree is known for its poem linesலேருந்து கொஸ்டின்ஸ். Sweet smelling flowers in the neem tree, medicinal value and bitter leaves, tallest height in the forest, large juicy fruits. The neem tree, neem treeயோட யூசஸ்லாம் கொடுத்துருக்காங்க. எதுன்னு பார்க்கும்போது மெடிசினல் வேல்யூ அண்டு பிட்டர் லீவ்ஸ், கசப்பாக தான் இருக்கும். மெடிசினல் வேல்யூஸ் தான் நீம் ட்ரீ, வேப்பிலை. த கோகனட் ட்ரீ க்ரோஸ் டேஷ் அண்டு டேஷ். கோகனட் ட்ரீ எப்படி க்ரோஸ் ஆகும், ஷார்ட் ஸ்ட்ரெயிட்டாகவும் டாலாகவும் தான் இருக்கும். எப்படின்னா கோகனட் ட்ரீ. இது போயம் லைன்ஸ் தான். when the tree gives us pleasant shade,
அக்கார்டிங் டு தி போயம் எது வந்து நல்லா நிழலாக தருது, ப்ளசன்ட் ஷேடு வந்து எந்த மரம் தருதுன்னா பாம், டேமரின், தேக், பைன். டேமரின் புளிய மரத்தில் தான் அந்த ப்ளசன்ட் ஷேடு இருக்கும். அதனால் அந்த போயத்தில் ட்ரீஸுங்கிற போயத்தில் வர லைன்ஸ் கொஸ்டின்ஸ்லாம் இது எல்லாமே. த ஃபார்மர் வாண்டட் டு கட் டவுன் த ஆப்பிள் ட்ரீ பிகாஸ், இது சப்ளிமெண்ட்ரி கொஸ்டின். The farmer wanted to cut down the apple tree because he hated the tree. It was blocking his view. It was old and no longer gave fruit. He wanted to build a house there. எதுக்காக கட் பண்ணணும்னு நினச்சாங்கன்னா he wanted a build a house, வந்து அங்கே ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ரூம் கட்டணும், ஹவுஸ் கட்டணும். அதுக்காக தான் அந்த ட்ரீ, அந்த ஆப்பிள் ட்ரீயை கட் பண்ணணும்னு அந்த ஃபார்மர் முடிவு பண்ணாங்க. இது ஒன் லைனர் சொல்லணும்னா ஒரு ஆப்பிள் ட்ரீ அதை கட் பண்ணணும்னு அந்த ஃபார்மர், அந்த ஓனர் நினைப்பாங்க. ஆனால் அதை வந்து கட் பண்ணக்கூடாதுன்னு அந்த குழந்தைங்க அந்த 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 சுற்றி அந்த ஆப்பிள் ட்ரீ கீழே விளையாடுறவங்க எல்லோரும் சொல்லுவாங்க. அந்தமாரி கதை தான் அது. அந்த ட்ரீயை கட் பண்ணக்கூடாது, அதுதான் அந்த சப்ளிமெண்ட்ரி ரீடர். விச் கிரேசஸ் லிவ்டு இன் தி ஓல்டு ஆப்பிள் ட்ரீ. அந்த ஓல்டு ஆப்பிள் ட்ரீயில் என்னெல்லாம் இருந்துச்சுன்னா ஒன்லி ants அண்ட் பீஸ், பேர்ட்ஸ், ஸ்குவரல்ஸ் அண்ட் இன்செக்ட்ஸு, monkeys அண்ட் ஸ்னேக்ஸ். இதெல்லாம் இருந்ததுன்னா பேர்ட்ஸு, ஸ்குவரல்ஸு அண்டு இன்செக்ட்ஸ் இது எல்லாமே அந்த ஓல்டு ஆப்பிள் ட்ரீயில் இருந்தது. த ஃபார்மர் சேஞ்ச் ஹிஸ் மைண்ட் வென் ஹி டேஸ்டட் தி டேஷ் ஃப்ரம் த ட்ரீ. எப்படி வந்து அவங்க சேஞ்ச் ஆச்சு அந்த வென் ஹி டேஸ்டட், எதை வந்து அது ஒரு ஆப்பிள் ட்ரீன்னு முன்னாடியே சொல்லிச்சு. அதனால் இது நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சோன்னா அது வந்து ஆப்பிள் முன்னாடி சாப்பிட்ருக்காங்க. முதல்ல சாப்பிட்டு அந்த டேஸ்ட்டுனால அவங்களுக்கு வந்து அந்த மைண்ட் வந்து சேஞ்ச் ஆகி அந்த மரத்தை வெட்டலை. வாட் டிட் த லிட்டில் கேர்ள் அண்ட் தி அனிமல்ஸ் டு ஸ்டாப் தி ஃபார்மர். எப்படின்னா அந்த லிட்டில் கேர்ளும் அந்த அனிமல்ஸும் அந்த ஃபார்மரை ஸ்டாப் பண்ணாங்க. They pleaded with him to save their home. They attacked the farmer. They ran away from the village. They complained to the village head. இதில் வந்து எந்த இதை பண்ணி அவங்க வந்து அந்த ஃபார்மரை ஸ்டாப் பண்ணாங்கன்னு கேட்டிருக்காங்க. அந்த ஃபார்மர்கிட்ட என்ன பண்ணாங்கன்னா they pleaded with him to save their home. அவங்க கெஞ்சினதுனால தான் அவர் வந்து மனசு மாறிடுச்சு. The moral of the story, ஜென்ரல் ஒரு கொஸ்டின். The moral of the story is that we should protect trees as they are homes to many creatures. Next grammar questions பார்க்கலாம். Grammar. Identify the synonyms of the word cure. People treeல அந்த poem questionல glossary-ல cure வரும். அந்த people வந்து எப்படி அசையுதுன்னா ஷேக், அது நடுங்கிறது. அந்த காற்றுல அசைகிறது தான் கியூவர். கியூவர்னா ஷேக், கியூவர் ஷேக். நல்லா பார்த்துங்க, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறத நல்லா பார்த்துங்க. நெக்ஸ்ட்டு பார்க்கும்போது கரெக்ட் ஆன்டனிம்ஸ். கரெக்ட் ஆன்டனிம்ஸ் கொடுத்துருக்காங்க. ஹார்டோட ஆன்டனிம்ஸ் கேட்டிருக்காங்க. ஹார்ட், ரஃபு, ஸ்ட்ராங்கு, சாஃப்ட், டல். ஹார்டாக இருக்கிறது, சாஃப்டாக இருக்கிறது ஆன்டனிம்ஸ். நெக்ஸ்ட்டு வந்து விச் ஆஃப் தி ஃபாலோவிங் இஸ் ஏ காம்பவுண்ட் வேர்டுன்னு கேட்டிருக்காங்க. பியூட்டிஃபுல், கார்டனிங், வாட்டர்ஃபால், சாப்ளிங். இதில் வந்து காம்பவுண்ட் வேர்டுன்னு பார்க்கும்போது வாட்டர் ஃபால், வாட்டர் ப்ளஸ் ஃபால், வாட்டர்ஃபால் காம்பவுண்ட் வேர்ட், 2 words. Fill in the blanks with the correct suffix. He loved lone in the forest. Suffixனா அது அந்த வேர்டுக்கு பின்னாடி லெட்டர், ஒரு லெட்டர் இல்லாட்டினா லெட்டர்ஸ் வந்து ஜாயின் பண்ணணும். இப்போ லோன் இருக்குது, இதுக்கு வந்து எது மேட்ச் ஆகும்னு கரெக்டாக பார்க்கலாம். NESSLY ஃபுல் மென்ட். லோன்னு வரும்போது லோன்லி, சஃபிக்ஸ் வந்து பின்னாடி வருது. லோன்லி, LY வரும், லோன்லி. ப்ரிஃபிக்ஸ்னால் முன்னாடி ஜாயின் பண்ணுறது. டிஸ்கம்ஃபர்ட், அது மாதிரி கம்ஃபர்ட்னு வரும், சேர்த்து டிஸ்கம்ஃபர்ட், அது வந்து ப்ரிஃபிக்ஸு. இது சஃபிக்ஸ், சஃபிக்ஸ்னால் பின்னாடி வருது. ஐடென்டிஃபை த ப்ராப்பர் நவுன் இன் திஸ் சென்டென்ஸ். இந்த சென்டென்ஸில் ப்ராப்பர் நவுன். கிராண்ட்ஃபாதர் பிளான்டட் ட்ரீஸ் இன் டெக்ரா. கிராண்ட்ஃபாதர் பிளான்டட் ட்ரீஸ் இன் டெக்ரா. இதில் வந்து இந்த இதில் வந்து எது ப்ராப்பர் நவுன்? ப்ராப்பர் நவுன்னா ஸ்பெஷலாக சொல்கிறது. இதில் உள்ள கொடுத்துருக்காங்க டேரா.
டேரா தான் டெக்ரா. அதான் ஒரு ஸ்பெசிஃபிக் வந்து ஸ்பேஸை வந்து சொல்லுது. ஒரு ஊரை சொல்கிறாங்களோ அதனால் அது வந்து ப்ராப்பர் நவுன். காமன் ட்ரீஸுங்கிறது காமனாக சொல்கிறது, ப்ராப்பர்னா மேங்கோ ட்ரீ இது மாதிரி சொல்கிறது தான் ப்ராப்பர் நவுன். நெக்ஸ்ட் பார்க்கும்போது விச் சென்டென்ஸ் யூசஸ் த கரெக்ட் ஹோமோஃபோன். நல்லா வேணால் செக் பண்ணிக்கோங்க. ஹோமோஃபோன் சென்டென்ஸில் ஐ கேன் ஹியர் த பெல் ஹியர் எல்லாமே ஒரு நான் ப்ரொனவுன்ஸ் பண்ண கரெக்டாக எல்லாமே ஒரு மாதிரி இருக்கும். நீங்கள் என்ன இதை செக் பண்ணிக்க. ஐ கேன் ஹியர் நான் கேட்டேன். த பெல் ஃப்ரம் ஹியர் இங்கே இருக்கிற பெல்லோட சவுண்ட் தான். ஐ கேன் ஹியர் த பெல் ஃப்ரம் ஹியர். ஐடென்டிஃபை த அப்ஸ்ட்ராக்ட் நவுன். அப்ஸ்ட்ராக்ட் நவுனை கரெக்டாக சொல்லணும். ட்ரீ ஹாப்பினஸ் கிராண்ட்ஃபாதர் இஸ் அப்ஸ்ட்ராக்ட் நவுன்னாலே ஃபீலிங்ஸ் ஹாப்பினஸ். Choose the correct adjective order. I saw butterflies. Adjective order கரெக்டாக சொல்லணும். ஃபஸ்ட்டு நம்பர் வரதான் வரும். 5 small bright. ஃபஸ்ட்டு நம்பர் வரும். குவான்டிட்டி 5 small bright. 5 small bright butterflies. இந்த ஒரு கொஸ்டின் வரும். Match the word to make a compound word. River plus cows, garden, bed, chilled. River bed. நல்லா பார்த்துங்க. ரிவர் பெட் அந்த லெசன்லேயே நிறைய வாட்டி வந்துடுச்சு. ரிவர் வந்தால் வேறு எதுவும் இல்லை. ரிவர் பெட்டுன்னு வந்தால் ரிவர் பெட்டுன்னு சொல்லிவிடுங்க. ஏன்னா அந்த லெசனில் நிறைய இடத்துல ரிவர் பெட் வந்திருக்கு. Fill in the blank. The hungry lion went to search of its. அந்த லைனுக்கு வந்து சர்ச் பண்ணிச்சு. சர்ச் பண்ணும்போது என்ன இறை எதுன்னு பார்க்கும். ப்ரேவா ப்ரேனா ப்ரே பண்ணுறது. லாஸ்ட் வீடியோலேயே வந்துருச்சு. இது ப்ரே வந்து பி தான் கரெக்ட் ஆன்சர். ப்ரே தான். இப்போ 30 கொஸ்டின்ஸ் பார்த்தாச்சு. இதேமாரி ஒவ்வொரு லெசன்ஸ்க்கும் பார்த்துடலாம். இம்பார்ட்டன்ஸ் பாயிண்ட்ஸும் சொல்கிறேன், கேட்டுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.